ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது சமூக விரோதிகளின் ஊடுருவல் எதிரொலியால் சேதப்படுத்தப்பட்ட மீன் விற்பனை சந்தைக்கு மாற்றாக புதிய நிரந்தர மீன் விற்பனை சந்தை அமைத்து தரப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் 110 விதியின் கீழ் அறிவித்துள்ளார். தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்துள்ளார். புரட்சி தலைவர் பொன்மனச்செல்வன் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீனவர்கள் மீது தனி அக்கறை செலுத்தி அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார்கள். உலகின் எந்த பகுதியில் தமிழக மீனவர்கள் பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டாலும் அவர்களின் கண்ணீரை துடைத்திட நடவடிக்கை எடுத்து வந்தனர். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் செயல்படும் இந்த மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மீனவர்களின் பால் அதே அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது. 27/1/2017 அன்று நான் இந்த அவையில் ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி சென்னை மெரினா கடற்கரையில் நடத்தப்பட்ட காத்திருப்பு போராட்டம் பற்றியும் இந்த போராட்டத்தில் சமூக தேசவிரோத சக்திகள் ஊடுருவியிருந்தது பற்றியும் விரிவாக எடுத்து கூறியுள்ளேன். 23/1/2017 அன்று காலை பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் ஜல்லிக்கட்டுக்கான தடைகள் அனைத்தும் சட்டப்படி நீக்கப்பட்டு விட்டன என விளக்கி கூறி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை அமைதியாக கலைந்து செல்லும்படி எடுத்து கூறியவுடன் பெரும்பாலானோர் கலைந்து சென்று விட்டனர். அன்று சென்னை நடுக்குப்பத்தில் சட்டவிரோத கும்பல் ஒன்று கூடி மெரினா நோக்கி செல்ல முற்பட்ட போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்லுமாறு தெரிவித்தும் அக்கும்பல் கலைந்து செல்லாமல் காவல்துறையினர் மீது கற்கள் மற்றும் பெட்ரோல் நிரம்பிய பாட்டில்களை வீசியது. இச்சம்பவத்தில் நடுக்குப்பம் மீன் மார்க்கெட் தீயில் எரிந்து சேதமடைந்தது. காவல்துறையினர் அவர்களை கலைந்து போகச் சொல்லி எச்சரித்தும் கேட்காமல் அவர்கள் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் தக்க எச்சரிக்கைக்கு பின்பு குறைந்தபட்ச பலத்தை உபயோகித்து அவர்களை கலைந்து போகச் செய்தனர் என்ற விபரத்தையும் நான் எடுத்து கூறியிருந்தேன். சமூக விரோத கும்பலின் நடவடிக்கை காரணமாக மீனவர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வழியில் நடைபெறுகின்ற இந்த அரசு உறுதியாக உள்ளது. எனவே எனது அறிவுரையின்படி மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் அவர்களின் தலைமையில் அரசு செயலர் கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை ஆணையர், சென்னை மாநகராட்சி ஆணையர், சென்னை மாநகராட்சி துணை ஆணையர், தலைமை பொறியாளர் மீன்பிடி துறைமுக கோட்டம், மாநகராட்சி பொறியாளர்கள் மற்றும் இதர அரசு அதிகாரிகள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது சேதமடைந்த நடுக்குப்பம் மீன் சந்தையை 28/1/2017 அன்று நேரில் சென்று ஆய்வு செய்தார்கள். இந்த ஆய்வின் போது பாதிக்கப்பட்ட மீன் சந்தையை முழுவதும் பார்வையிட்டதுடன் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மீனவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தனர். அப்போது நடுக்குப்பம் மீன் விற்பனை சந்தை முழுவதுமாக சேதமடைந்ததை கண்டறிந்தனர். மீனவர்கள் வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த மீன் விற்பனை சந்தையை உடனடியாக சீரமைத்து தருவது நமது அவசியமாகும். இதன் அடிப்படையில் தற்காலிகமாக மீன் விற்பனை செய்ய ஏதுவாக சாலையின் தெற்கு பகுதியில் மீன்வளத்துறை மூலம் தற்காலிக சந்தை அமைக்கப்படும். இது இன்னும் ஓரிரண்டு நாட்களில் முடிக்கப்பட்டுவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிரந்தர மீன் விற்பனை சந்தை ஒன்று அந்த பகுதியில் அமைத்து தரப்படும். சென்னை பெருநகர மாநகராட்சி மூலம் சாலையின் வடக்கு பகுதியில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு நிரந்தர நவீன மற்றும் சுகாதாரமான மீன் சந்தை உடனடியாக அமைத்து தரப்படும். சமூக விரோதிகளால் நிகழ்த்தப்பட்ட வன்முறை சம்பவங்களில் நடுக்குப்பம் மட்டுமல்லாது அருகிலுள்ள மாட்டாங்குப்பம் மற்றும் அயோத்தி குப்பம் மீனவர்களின் உபகரணங்கள்,
மற்றும் இதர பொருட்கள் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மீனவர்களின் சேதமடைந்த உபகரணங்கள் குறித்து மீன்வளத்துறை அலுவலர்கள் உடனடியாக கள ஆய்வு செய்து மதிப்பீடு செய்வார்கள். இந்த சேத மதிப்பீட்டின் அடிப்படையில் மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் விரைவில் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 23/1/2017 அன்று நடந்த வன்முறை சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் 312 பேர்களும் பிற மாவட்டங்களில் 175 பேர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் கைது செய்யப்பட்டவர்களில் 21 பேரும், இதர மாவட்டங்களில் 15 பேரும் மாணவர்கள். மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இம்மாணவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளிலிருந்து அவர்களை முழுமையாக விடுவிக்க மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இம்மாணவர்கள் சம்பந்தப்பட்டுள்ள வழக்குகளிலிருந்து அவர்களை முழுமையாக விடுவிக்க சட்டபூர்வ நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும். காவல்துறையை சேர்ந்த ஆண் மற்றும் பெண் காவலர்கள் தீ வைத்தல், வன்முறை போன்ற சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டது போன்று சமூக வலைதளங்களில் பரவியுள்ள புகைப்படங்கள் மற்றும் காணொளி காட்சிகள் தொடர்பாக சென்னை மாநகர கூடுதல் காவல் ஆணையரின் நேரடி மேற்பார்வையில் சென்னை மாநகர காவல்துறையின் கணினி வழி குற்றப்பிரிவினரால் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவை கணினி மற்றும் தடயவியல் வல்லுநர்களால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இவ்விசாரணையின் முடிவில் காவல் ஆளுநர்கள் மேற்கூறிய சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டி நடத்தப்பட்ட போராட்டங்களின் தொடர்ச்சியாக 23/1/2017 அன்று சென்னை, மதுரை, கோவை மற்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளின் உரிய காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகளை விசாரிப்பதற்கு தனி விசாரணை ஆணையம் அமைக்கப்படும். ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் இவ்விசாரணையை மேற்கொள்வார். இந்த விசாரணை ஆணையத்திற்கு கீழ்கண்ட ஆய்வு வரம்புகள் நிர்ணயிக்கப்படும். 1. 23/1/2017 அன்று நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு மூலமாக இருந்த காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகளை கண்டறியவும் அதனால் பொது மற்றும் தனியாரின் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதாரங்கள் குறித்து விசாரித்தல். 2. சம்பந்தப்பட்ட காவல்துறையினரால் உரிய அளவில் பலப்பிரயோகம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சம்பந்தப்பட்ட காவல்துறையினரால் உரிய அளவில் பலப்பிரயோகம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பயன்படுத்தப்பட்டனவா என்பது குறித்து விசாரித்தல். 3. காவல்துறையினரின் செயல்பாட்டில் அத்துமீறல் இருந்ததா என்பதை விசாரிக்கவும் அவ்வாறெனில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து ஆலோசனை வழங்குதல். இனிவரும் காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைத்தல். இவ்விசாரணை ஆணையம் தனது விசாரணையை முடித்து அரசிற்கு 3 மாத காலத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படும் என தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்.